ஹலோ காய்ஸ், தம்மையில் பார்த்து வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கிளியர்லி நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். என்கிட்ட இதை விட நல்ல ஃபோன் இல்லை. என்னடா இவன் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டிருக்கிறானே என்று நினைக்கிற ஆக்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். என்கிட்ட வேறு டிஷர்ட்டும் இல்லை. இதை விரும்பினாக்கள் பாருங்கோ, விரும்பாதாக்கள் போங்கோன்னு சொல்கிற அளவுக்கு என் வீடியோவை பார்க்குறதுக்கு நிறைய பேரும் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் சமாளித்து பாருங்கோ. ஒரு வேளை யூடியூப்பில் எனக்கு காசு வேறு வலிக்கிட்டா அன்றைக்கு நான் நல்ல ஃபோன் வாங்கி நல்ல டிஷர்ட்டும் போட்டு விலாசமாக வேணும்டா அவங்களுக்கு முன்னால் டையும் கட்டி கொண்டு நின்று கதைக்கிறேன். அது வரைக்கும் சமாளித்து பாருங்கோ. வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு இந்த வீடியோ வரைக்க நியூசிலாண்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் மேட்ச் வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம், ரெண்டு டீம்லையும் ஒரு பேட்ஸ்மேன் எடுத்து ஒப்பிட்டு பார்ப்போம் எந்த டீமில் நல்ல பேட்ஸ்மேன் இருக்கிறாங்களேன்ட்டு. அப்போ தெரியும் இந்த மேட்ச் யார் வின் பண்ணுவாங்க யார் தோப்பாங்களேன்ட்டு. அதுக்காக இன்றைக்கு புது முயற்சியாக அதை நான் எடுக்க போகிறேன். முதலாவது இலங்கையிலேருந்து கருணாரத்னவை பார்ப்போம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 94 மேட்சில் 180 இன்னிங்ஸில் 7007 ரன், 240 ஹை ஸ்கோர். அவரேஜ் 40.5, ஸ்ட்ரைக் ரேட் 51.6, 50 38, செஞ்சரி 16, ஒரே ஒரு டபுள் செஞ்சரி. உண்மையிலேயே சங்கக்காரா போன பிறகு திருமென்னாவும் சண்டிமலும் தான் இந்த டீமை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்க சத்தம் இல்லாமல் காப்பாற்றினவன் இந்த கருணாரத்ன. அதே மாதிரி இப்போ நியூசிலாந்தில் ஓப்பனிங்கே பார்ப்போம். டொம் லாதம், அவனும் அனுபவசாலி தான், சும்மா ஆள் இல்லை. இவன் 80 டெஸ்ட்டில் 142 இன்னிங்ஸில் 5419 ரன், ஹை ஸ்கோர் 264, 39.85 அவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் 46.95, 50 28, செஞ்சரி 13. அதோட 2 டபுள் செஞ்சரியும் அடிச்சிருக்கிறான். இதில் பேட்டில் வச்சா கருணாரத்ன தான் வெல்லுவான். ஏனெண்டா கிரவுண்டுன்ற தன்மை கருணாரத்னாவுக்கு தான் சாதகமாக இருக்குது. அப்போ முதல் பேட்ஸ்மேனில் வெற்றி ஸ்ரீலங்காவுக்கு. அடுத்தது ரெண்டாவது பதும் நிசங்க. 11 டெஸ்ட் மேட்சில் 19 இன்னிங்ஸில் 754 ரன், 127 கைட் ஸ்கோர், 44.35 ஆவரேஜ், 52.25 ஸ்ட்ரைக் ரேட், 650, 2 சதம். எனக்கு இந்தியா டீமை பிடிக்காது. ஏனெண்டா இந்திய ரசிகர்கள் ஓவராக கத்துறது, விலாசம் எழுப்புறது, தாங்கள்லாம் பெரிய டீமை நினைக்கிறது. அதனால் எனக்கு பெருசாக பிடிக்கிறே இல்லை. இருந்தாலும் இந்தியா டீமில் நல்ல நல்ல இளம் பிளேயர்ஸ் சேர்றது வளமை. அதே மாதிரி இலங்கையில் இப்போ கொஞ்ச காலம் வெராட்டியும் இந்த முறை ஒரே ஒருத்தன் வந்திருக்கிறான். அவன் தான் பதும் நிசங்க. அவனையும் டெஸ்ட் மேட்சில் கொஞ்ச காலம் எடுக்காம விட்டுட்டு இப்போ மொட்டை ஜெயசூர்யா வந்தா பிறகு ஏதோ மண்டையில் முடி இல்லாட்டியும் மூளை இருக்குன்னு சொல்லி அவனை எடுத்து இப்போ அவன் இங்கிலாந்தோடையும் ஒரு டெஸ்ட் மேட்ச் அடித்து கொடுத்துருக்குறான். அப்போ இந்த டெஸ்ட் மேட்சும் அடிப்பான்னு நாங்கள் நம்புவோம். உண்மையிலேயே ஒரு நல்ல பேட்ஸ்மேன். சரி, இப்போ நியூசிலாந்தில் சைட் ஓப்பனன்ட்டு பார்ப்போம். இதே நியூசிலாந்தில் பார்த்தா நியூசிலாந்தில் கொன்வேண்ட் அவரேஜ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெண்டா எல்லாருக்கும் தெரியும் அவன் ஒரு நல்ல பிளேயர்ண்டு. இருந்தாலும் நாங்கள் பார்க்க வேண்டிய கடமைக்கு பார்ப்போம். கொன்வே 20 டெஸ்ட்டில் 1497 ரன், அதிகூடிய ரன் 200, அவரேஜ் 41.58, ஸ்ட்ரைக் ரேட் 50.22, 850, 4 செஞ்சரி, ஒரு டபுள் செஞ்சரி. இதுவும் மட்டுக்குள்ளே இருந்தாலும் வெற்றி பதும் நிசங்காவுக்கு தான். ஏனெண்டா அவன் கடைசியாக விளையாடின மேட்சுகளையும் எடுத்து பார்க்கணும். பதும் நிசங்கா இப்போ தான் கம்பேக் கொடுத்துருக்குறான், வேறு லெவல் அடிக்கிறான். இதுலேயும் வெற்றி பதும் நிசங்காவுக்கு தான். கடைசியாக இங்கிலாந்து மதில் வச்சு பிழைச்சவன் இந்த முறை நியூசிலாந்தை காலியில் வச்சு காலி பண்ண போகிறான். அடுத்தது நம்பர் 3 பேட்ஸ்மேன் கடவுளே, அதுதான் நம்ம சண்டிமல். மகேலாவுக்கு பிறகு மாஸ் காட்டுவார் என்று எதிர்பார்த்த சண்டிமல் இப்போ ஓய்வு பெறுற காலமும் வந்துட்டு. நல்லா இருந்து நாசமாக போன பேட்ஸ்மேனில் சண்டிமலும் ஒரு ஆள். இப்போ சண்டிமல் ஆவரேஜை பார்த்தோம்டா, சண்டிமல் 82 டேஸில் 147 இன்னிங்ஸில் 5656 ரன் அடிச்சிருக்கிறான். இதில் அதிக ஓட்டம் 206 ரன், அவரேஜ் 42.53, ஸ்ட்ரைக் ரேட் 50.34, 50 28, செஞ்சரி 15, டபுள் செஞ்சரி 1. அங்கால நியூசிலாண்டில் வந்தவன் கேன் வில்லியம்ஸ். அவன் சங்கமாயில் ஆக்களுக்கே டஃப் கொடுப்பான். அவனை போய் சண்டிமேலோட ஒப்பிட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டான். சரி பரவாயில்ல, ஒப்பிடுறது வந்தாச்சு, ஒப்பிட்டு பார்ப்போம். இவன் 100 டெஸ்ட்டில் 176 இன்னிங்ஸில் 8743 ரன், அதிக ஓட்டம் 251, 50 34, செஞ்சரி 32, 6 டபுள் செஞ்சரி, 54.99 அவரேஜ், 51.41 ஸ்ட்ரைக் ரேட். சண்டிமல் ஏணி வச்சாலும் விட்டார். இதில் மிகப்பெரிய வெற்றியை நியூசிலாந்து பெற்றுக்கொள்ளுது. அடுத்தது நம்பர் 4 மத்யூஸ். 112 டெஸ்ட்டில் 199 இன்னிங்ஸில் 7766 ரன், 200 அதிக ரன், அவரேஜ் 45.75, ஸ்ட்ரைக் ரேட் 48.88, 50 42, செஞ்சரி 16, ஒரே ஒரு டபுள் செஞ்சரி. உண்மையிலேயே நல்ல பிளேயர். அங்கால நியூசிலாந்தில் டேரன் மிச்சர் 23 டெஸ்ட்டில் 37 இன்னிங்ஸில் 1608 ரன், அதிக ரன் 190 ரன்,
அவரேஜ் வந்து 50.25, ஸ்ட்ரைக் ரேட் வந்து 55.23, 50 வந்து 10, செஞ்சுரி வந்து 5. இதில் அவரேஜில் இவர் கூட நின்றாலும் அனுபவத்தில் மத்யூஸ் தான் கூட நிற்கிறான். மற்றது மத்யூஸ் விளையாடின மச் வந்து கூட. எல்லாத்தையும் பார்த்தா இது வந்து ரோ. அடுத்தது நம்பர் 5. நம்பர் 5ல் வந்து நம்ம கமிண்டு மெண்டிஸ். ஏன்னா அவன் 5வது இறங்குறான்டா. இலங்கையில் இன்றைக்கு சில மாற்றங்கள் இருக்குது. சண்டி மேலே வண்டவனா போட்டு கமிண்டு மெண்டிஸை 5வதாக போட்டு குசல் மெண்டிஸை 7வதாக போட்டிருக்கு. அதன்படி இன்றைக்கு கமிண்டு மெண்டிஸை பார்த்தா கமிண்டு மெண்டிஸ் வந்து 6 மச்சில் 10 இன்னிங்ஸில் 695 ரன், 164 கைட் ஸ்கோர், 77.22 அவரேஜ், 62.67 ஸ்ட்ரைக் ரேட், 50 வந்து 4, செஞ்சுரி வந்து 3. என்ன ஒரு பிளேயர்! ஸ்ரீலங்கா டீமை அண்மை காலமாக காப்பாற்றி கொண்டு இருக்கிற ஒரு பிளேயர். அங்கால வந்து ரச்சின் ரவீந்திரா, அவனும் குறைஞ்ச பிளேயர் இல்லை. 7 மச்சில் 14 இன்னிங்ஸில் 519 ரன், 240 கைட் ஸ்கோர், 39.5 அவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் வந்து 49.29, 50 வந்து 2, செஞ்சுரி வந்து 1, டபுள் செஞ்சுரி வந்து 1. இதில் பார்த்தா அவன் நல்ல பிளேயராக இருந்தாலும் எங்களை கமிண்டுவை அடிக்க இயலாது. கமிண்டு வந்து இதில் வெற்றி. அடுத்தது நம்பர் 6, நம்ம கேப்டன் தனஞ்செடி சில்வா. தனஞ்செடி சில்வா வந்து 101 இன்னிங்ஸில் 3786 ரன், 173 கை ஸ்கோர், 39.85 அவரேஜ், 58.34 ஸ்ட்ரைக் ரேட், 50 வந்து 17, செஞ்சுரி வந்து 12. அண்மை காலமாக இலங்கை அணி 5-6 விக்கெட்டை வேலை கிளந்தா காப்பாற்றுற ஒரு ஆள் தனஞ்செடி சில்வா. இதே நியூசிலாந்து பக்கம் பார்த்தா டொம் வந்து 32 டெஸ்ட் மேட்சில் 54 இன்னிங்ஸில் 1756 ரன், 138 கை ஸ்கோர், 36.58 அவரேஜ், 50.39 ஸ்ட்ரைக் ரேட், 10 50, 4 செஞ்சுரி. இதுவும் மட்டுக்குள்ளே இருந்தாலும் வெற்றி பெறுறது தனஞ்செடி சில்வா. இப்போ வந்து கடைசி பேட்ஸ்மேன் நம்பர் 7 பேட்ஸ்மேன் குசல் மெண்டிஸ். எங்கேயோ இருந்து எப்படியோ வர வேண்டிய குசல் மெண்டிஸ் இப்போ கழுத தேஞ்சி கட்டரும்பான கதையாக நம்பர் 7 வரைக்கும் வந்துட்டான். சரி, அப்படி இருந்து நாங்கள் அவரேஜை பார்க்க தானே வேணும். அவரேஜையும் இதையும் பார்ப்போம். 65 மேட்சில் 122 இன்னிங்ஸில் 4189 ரன், 245 அதிக ஓட்டங்கள், 35.5 அவரேஜ், 57.38 ஸ்ட்ரைக் ரேட், 50 வந்து 18, செஞ்சுரி வந்து 9, டபுள் செஞ்சுரி வந்து 1. விரைக்கில் எப்படி இருந்த பிளேயர் இப்படி ஆகிட்டான். அங்கால நியூசிலாண்டை பார்த்தா ஃபிலிப்ஸ் வந்து 7 டெஸ்ட் மேட்சில் 12 இன்னிங்ஸில் 366 ரன், 87 கை ஸ்கோர், 33.27 அவரேஜ், 72.62 ஸ்ட்ரைக் ரேட், 350 செஞ்சுரி இல்லை, 72.62 ஸ்ட்ரைக் ரேட். கொஞ்சம் அடித்து தான் விளையாடுவான் போல இருக்கு. இதில் பார்த்தாலும் இதுலேயும் மட்டுக்குள்ள குசல் மெண்டிஸ் வின். சரி, பேட்டிங்கை பற்றி பார்த்தாச்சு. இனி போலிங்கை பற்றி பார்க்க தேவையில்லை. ஏன்டா டீம் சவுதியோட யாரை ஒப்புடுறது? உண்மையிலேயே யாரை ஒப்புட்டாலும் டீம் சவுதியை விட இலங்கையில் இருக்கிற போலர் தான் கூட எடுப்பான் விக்கெட். கிரவுண்டோட தன்மை அப்படி. அப்போ போலர்ஸை பார்த்து டீம் சவுதியாகலாம் அவமானப்படுத்த வேண்டாம். உண்மையிலேயே டீம் சவுதி ஒரு நல்ல போலர். இந்தியாவில் இலங்கையில் பிரபாஸ் ஜெயசூர்யாட்ட கைதான் அவங்க இருக்கும். ஏன்டா பிட் ரிப்போர்ட் அப்படி. காலையில் வந்து தெரியும் சுழல் பந்து வீச்சுக்கு தான் சாதகமாக இருக்கும். அவங்க கூடுதலாக பாஸ் போலர்ஸ் தான் கூட்டி வந்துருப்பாங்க. சரியோ, அஜய் பட்டேலோ அவனும் செட்னரும் தான் ஸ்பின்னராக இருக்கும். அப்போ அதை பற்றி பார்க்கறது இல்லை. இலங்கையில் பிரபாஸ் ஜெயசூர்யா அவனு வந்துட்டு போட்டு தள்ளிடுவாங்க. ஃபெர்னாண்டோ கொஞ்சம் புது பந்து இருக்கைக்கு அவன் போடுவான். அதே மாதிரி புது பந்து இருக்கைக்க டீம் சவுதியும் போடுவான். அந்த பேட்டில் அது ஓரளவுக்கு நடக்கும். அதுலேயும் ஸ்ரீலங்காக்காரங்கெல்லாம் வின் பண்ணுவாங்க. அது வேறு கதை. அப்போ அது பார்க்க தேவையில்லை. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்க வில்லியம்சனை அவுப்படுத்தினா ஸ்ரீலங்காவுக்கு பெரிய வெற்றி. இல்லையேண்டா ஒன்றும் செய்யலாது. ஆனால் இலங்கைக்காரர் 300-350க்கு மேலே எப்போவுமே பேட்டிங்கில் அடிப்பாங்க. ஏன்டா இலங்கை கிரவுண்ட் அவங்களுக்கு சாதகமான கிரவுண்ட். உண்மையிலே இதுலேயும் ஒரு சாதகமான விஷயம் இருக்குது. என்னண்டா இலங்கை முதல் நாள் பெட்டிங் எடுத்துட்டேன்டா, கடைசி நாட்களில் நியூசிலாந்தால் பெட்டிங் செய்யலாது. ஏனெண்டா பிச்செல்லாம் வெடிக்க வலிக்கட்டும், வெடிப்புக்குள்ளே விழுத்தி பந்தை போட்டு அவுட் ஆக்கி போடுவாங்க நியூசிலாந்து. அதான் உண்மை. சரி, நாளைக்கு இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடக்க போகிற மச்ச இதே மாதிரி ஒரு கணிப்போட வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் தொடர்ந்து வரும். என் வீடியோவும் ரெக்கமெண்ட் ஆகும். சரியோ, நன்றி, வணக்கம்.